Hello guys, welcome to our gold weekly recap. First of all, recap from the fundamental sides. Fundamentally, market இப்போ வெரி புல்லிஷாக இருக்குது கோல்டுக்கு. ரீசன் இவ்வளோ பெரிய வார் நடந்து இன்ஃப்ளேஷன் இருந்தாலுமே மார்க்கெட் புல்லிஷாக இருக்கிறதுக்கு காரணம் பாண்டோடைய ப்ராப்ளம். அமெரிக்கன் மார்க்கெட், அமெரிக்கன் எக்கனாமி நியர்லி $40 trillion வந்து டெப்த்தில் ரீச் ஆயாச்சு. அவ்வளோ கடன் இருக்குது. $1 trillion இன்னி ஐஎன்ஆர் ரேட்டுக்கு ஒரு 95லேருந்து 97 லட்சம் கோடி ரூபாய். ஸோ அப்போ $40 trillion யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய டெப்டில் இப்போ மாட்டிட்டு இருக்கு. தென் அந்த டெப்டில் மாட்டினதுனால அமெரிக்கன் கரன்சி மேலே பெரிய நம்பிக்கை இல்லை இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஓகே, ஸோ க்ரோத்தும் இல்லை, க்ரோத்தும் கம்மியாச்சு ஜாப் டேட்டாவில். இன்ஃப்ளேஷனும் ஃபெட்டோடைய டார்கெட் பெர் இயருக்கு 2%ன்றதை விட டபுளாக இருக்குது. 3.6 to 3.4% கிட்ட இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஹைக் பண்ண மாட்டாங்க. ஸோ வாட் அபவுட் த சுச்சுவேஷன்? ட்ரம்ப்போடைய அட்மினிஸ்ட்ரேஷனும் வந்து இன்எஃபிஷியண்டாக இருக்கு. அதனால டாலர் மேல் நம்பிக்கை இல்லை, டாலர் ரேட்டை வந்து அடிச்சு இறக்கிட்டானுங்க. ஆல்டர்னேட்டிவாக அதுக்கு பிட்காயின் அண்ட் கோல்டை பயங்கரமாக புல்லிஷாக மாற்றிருக்காங்க மார்க்கெட்டில். ஓகே, ஸோ இதனால தான் கோல்டோட மூவ் நடந்ததுன்னு வச்சுக்கலாமே. மிஞ்சி போனால் பிரேக் கட் கூட வந்தால் கோல்டு லைட்டாக கொஞ்சம் இறங்கிட்டு திருப்பி மேலே போயிடும். நான் ஒரு 3600 3700 அந்த ரேஞ்சுக்கு வரும்னு பார்த்தேன். $3700 to $600 ரேஞ்சுக்கு ஒரு ரவுண்ட்ஸ் வரும்னு பார்த்தேன். பட் மார்க்கெட்டு அங்கே வர விடலை. இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் டெப்ட் அது இதுன்னு சொல்லிட்டு பாண்ட் மார்க்கெட்ல நிறைய உள்ள வந்து ஸ்காட் பெசன்ட் குவாலிட்டி பைபேக்லாம் $4 billion அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. பாண்ட் மார்க்கெட்ல ஹீல் ஏறிட்டு இருக்கு. பாண்ட் மார்க்கெட்டோட ஹோல்டர்ஸ்ன்றவங்க யாரு? கவர்மெண்ட் கடன் கொடுத்தவங்க. அவங்க கவர்மெண்ட் நம்பி தான் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து கவர்மெண்ட்டை காப்பாத்துறதுக்காக கடன் கொடுத்து கவர்மெண்ட் அதுல இருந்து வட்டி தரும் நம்பி உட்காந்துருக்காங்க. அது பில்லர்ஸ் ஃபார் த யூஎஸ் எக்கனாமி. அவங்களுக்கே வந்து இன்ஃப்ளேஷன் அது இதுன்னு இவ்வளோ அன்சர்டனிட்டிஸ் இருந்தும் ஹீல்டை வந்து ஏற்றி கவர்மெண்ட் கொடுக்கல. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினா ஹீல்டு தன்னால ஏறும். ஹீல்டுனா கவர்மெண்ட் பாண்டுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட். ஓகே, அதுவே கிடைக்கலன்னா இப்போ பாண்ட் மார்க்கெட்டோடைய ஹீல்டை வந்து பே பண்ண முடியல கவர்மெண்டால. அதை பே பண்றதுக்கு நோட் அடிச்சு தான் பே பண்ணுவான்ற. அப்போ வாட் இஸ் த கோர்? கோர் கான்செப்டே இல்லையே. 1970s நிக்சன்ன்ற ஒரு பிரசிடென்ட் தான் ஒரு டாலருக்கு முன்னாடி கோல்டோட பேக்கப் இருக்கணுன்றதை எடுத்தாரு. அதுக்கு வேலை பாண்டுன்றத பண்ணானுங்க. சரி, அப்போ பாண்டுனா ஓகே, அதுக்கு பின்னாடி ஏதோ சம்திங் பேக்கப் இருக்குன்றதான் நம்ம வச்சிருந்தோம். அந்த பாண்டை கடனா அந்த பாண்டுக்கு கடனுக்கு தர வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டை கூட நீ திருப்பி பிரிண்ட் பண்ணி தான் தருவேன்னா அப்போ அது வெறும் பேப்பர் தானே. இஷ்டத்தை பிரிண்ட் அடிக்கிற நீ வந்து பெரிய ஒரு டெவலப்டு கண்ட்ரின்றதுனால. ஸோ இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் வந்து கம்மியாகிறதுனால டாலரை ஃபுல்லாக ஷார்ட் அடிச்சு கோல்டு பிடிசி ஏற்றிட்டாங்க. இதான் ரீசன். ஓகே, நம்ம டெக்னிக்கலாக இனிமேல் பார்த்துடலாம். ஃபண்டமெண்டலாக முடிஞ்சாச்சு. ஃப்ரம் த டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் மார்க்கெட் நல்லா புல்லிஷாக இருக்கும்போது ப்ரீவியஸ் மந்த் அவ்வளோதான் அதை நம்ம எய்மாக வைக்கிறோம். தென் வீக்லி டைம் ஃப்ரேமில் எடுத்து பார்க்கும்போது ஹைஆர்எல் டேப் ஆகும் போது அந்த ஐஆர்எலுக்கு மார்க்கெட் வரவே இல்லை. விச் இஸ் த பிஆர்எஸ்எம்டி கம்பேரிங் வித் சில்வர். சில்வர் எடுத்துக்கோங்க. ப்ரீவியஸ் ஆகஸ்ட் 10 to 17 அது எக்ஸ்ஐயூஎஸ்ல பாருங்க. ஆகஸ்ட் 10லேருந்து 17 which is the higher low SMT for bullish XAU USD. Then this is second DP. from the daily time frame ஐஆர் மட்டும் டேப்பாக இருக்கும். ஸ்விங் பாயிண்டாக வந்திருக்கும். நிறைய பேர் வந்து எதிர்பார்த்தாங்க, நானுமே எதிர்பார்த்தேன் மண்டே மார்க்கெட் செல்லாம், இது டியூஸ்டே செல்லாம், அது கம்பல்சரி உடைச்சிட்டு கீழே வந்து இந்த டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எல் பிளஸ் அது வந்து ப்ரீவியஸ் வீக் லோவை திருப்பி தொட்டுட்டு தான் போகும் அப்படின்னு எதிர்பார்ப்பு எனக்கு இருந்தது. பட் அதை வந்து நான் மாட்டிட்டேன். ஏன் மாட்டிட்டேன்னா எஸ்எம்டியாக மாறிச்சு மார்க்கெட்டு. எஸ்எம்டி கீ லெவல் ரெண்டும் சேர்ந்தாதான் அது ஒர்த்து, இல்லைன்னா அது ஒர்த்தே கிடையாது. சரிங்களா? இங்கே பாருங்க, ஃப்ரைடேல இருந்து வெனஸ்டே கீழேயா. நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஃப்ரைடேல இருந்து வெனஸ்டே மேலே ப்ளஸ் ஆல்ரெடி மார்க்கெட்டிங்க டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எல் தொட்ட ஸ்விங் பாயிண்ட் அது. அதுலேருந்து கிரியேட் ஆன ஸ்விங் பாயிண்ட் தான் ஃப்ரைடே. இதை நான் அப்படியே 4 hour உள்ளார போய் பார்க்குறேன். பர்ஃபெக்டாக மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா, இது வந்து ஒரு ஐஎஃப்இஜி. ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் வியூவும் நான் மார்க்கெட்டில் வச்சிருந்தது கம்பல்சரி செல் ஆகிடும். என்னாலும் பரவாயில்ல, மார்க்கெட் எப்படின்னா செல் ஆகிடும். எங்கேருந்து இந்த ஃபேரலிக்கு அப்படின்னு செல் ஆகிடும். ஆல்ரெடி இந்த ஃபேரலியை போட்டு இங்கே செல் ஆகிடும் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் என்னோட வியூ மாற்றிக்கினேன். எஸ்எம்டி எல்லாமே மார்க் பண்ணி திருப்பி இந்த 1 hourல மார்க்கெட் அப்ரோச் பண்ணிச்சா, நியர்லி டிடிஓலாம் தாண்டி மார்க்கெட் லண்டனில் நல்லா ஏற ஆரம்பிச்சான். நியூயார்க் அப்போ கரெக்டாக நீங்கள் என்ட்ரி அடிச்சிருக்கலாம். நான் எல்டிஎஃப்ல காமிக்கிறேன். இப்போதைக்கு உங்களுக்கு காமிச்ச ஸ்விங் ட்ரேடு
பக்கா ட்ரேட் இது. ஓகே, இதை வந்து நம்ம சொல்லியிருந்தோம் நம்மளுடைய டிஸ்கார்டில். சி, இதுதான் என்னோட வியூ. கோல்டு வந்து எஸ்எம்பி வச்சிருந்தது ப்ளஸ் இங்கேருந்து போனோம் 1 ஹவரில். ஸோ இதான் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். மார்க்கெட் எஸ்எம்டி ப்ளஸ் கீ லெவல் சேர்ந்து ஃபண்டமெண்டல்ஸும் சேர்ந்துருக்கு. ஸோ கம்பல்சரி மேலே போகும்னு ஸ்டில் நான் கன்ஃபியூஸ் இருந்தேன், இல்லைன்னே சொல்ல, எனக்கு கன்ஃபியூசிங் இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். பட் அட்லாஸ்ட் higher time frame PDRA, higher time frame liquidity pending, higher time frame SMT, then fundamentals எல்லாம் ஆட் பண்ணும்போது பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுது. Now coming to day by day intraday trading. See, first of all, மண்டே இங்கே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது. மண்டே நான் புல்லிஷாக தான் எதிர்பார்ப்பேன். ஏன் ப்ரோ புல்லிஷாக எதிர்பார்த்தீங்க? ரொம்ப சிம்பிளான விஷயம். ஃப்ரைடே தான் மார்க்கெட் வந்து எனக்கு டே டைம் ஃப்ரேம் பரவாயில்லைக்கப்ப டேப் ஆச்சு. ஸோ மண்டே ஓப்பன் ஆகும்போது என்னோட விருப்பம் என்னவா இருக்கும்? ப்ரீவியஸ் வீக் ஐயான டர்ஸ்டே ஐஸை நான் எடுக்கணும், அவ்வளோதான். அதுதானே நீ எய்மா இருக்கும். ஆனால் மண்டே அதை பண்ணல. 4 hour உள்ளார போகிறேன். சி, பேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு 4 hour பரவாயில்லைக்கப்ப ரியாக்ட் ஆகுதா, அதை மார்க் பண்ணுறேங்க. ரியாக்ட் ஆகிட்டு எனக்கு தேவை அந்த 1 o'clock கேண்டில். இப்போ இருக்க 1 o'clock கேண்டில். இப்போ அந்த 1 o'clock கேண்டில் உள்ளார நீங்கள் போய் பார்க்குறீங்கன்னா ஆல்ரெடி அது ஒரு 4 hour டைம் ஃப்ரேமில் தான் உட்காந்துருக்கு சார் அலிகாப்பில். அங்கேருந்து நான் எய்ம் பண்ணது ஃபர்ஸ்ட் இந்த விக்கு கூட கிடையாது, இந்த விக்கு வரைக்கும் தான். ஏன்னா ஏதாவது நியர்லி இருக்குது, இல்லை இந்த பாடி வரைக்கும் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிள். இது விக்கு, இது பாடி, அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? மார்க்கெட்டிங் 1 o'clock ரியாக்ட் ஆகுது. 5, 9 போச்சு. பட் இது வரையும் ஆகி போகல. இப்போ இதில் 1 hour உள்ள போகிறோம். பக்காவா இருக்கா ஏஎம்டி? தெளிவான ஏஎம்டியா? இங்க இருந்து பாருங்க, பர்ஃபெக்டா எஃப்இஜி பிளஸ் ஓபி ரெண்டுமே இருக்குது. இப்போ நான் 1 o'clock உள்ள வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணேன்? என்ட்ரி பார்க்க ஆரம்பிக்கணும். 15 மினிட் ஆர் 5 மினிட் அதெல்லாம் நீங்கள் என்ட்ரி கிடைச்சாலும் ஓகே தான். நான் 15 மினிட்ல பார்க்குறேன். மார்க்கெட் அங்கே ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு எம்எஸ்எஸ் கொடுத்தா மாதிரி கொடுத்து இந்த ஓபிலேருந்து என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கு. லைட்டாக மேலே போயிருக்கு. பட் நான் ஓபியில் நம்ப மாட்டேன். எனக்கு எப்போவுமே எஃப்இஜி வேணும். எனக்கு அதான் ப்ரியாரிட்டி. ஸோ லண்டன் என்ட்ரி இருந்திருக்காது. திருப்பி நியூயார்க் வரும்போது நம்ம லண்டன்ல என்ன ஆச்சு ஏதாச்சுன்றத நம்ம பார்த்துட்டு தான் வரணும். 1 hour 4 hour அது ஆல்ரெடி பார்த்தாச்சு, ஒன்றும் கிடையாது. ஸோ இங்கே பாருங்க, நல்லா டீப்பாக இருக்கக்கூடிய 15 மினிட்டுக்கே வந்துட்டான். எக்ஸாக்டாக 8:30 வரான். நீங்கள் ஒன்று அக்ரெசிவாக இங்கே வந்து என்ட்ரி போட்டுருணும். இல்லை கன்ஃபர்மேஷன் வேணும்னா 5 மினிட்லேருந்து தெரியும். வெறும் 15 மினிட்லேயே பார்த்து உட்காந்துருக்காதீங்க. அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஏன்னா நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அங்கே வந்து மார்க்கெட் போக தான் போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் தான் சர்ச் பண்ணணும். 5 மினிட் 15 மினிட் நீங்கள் தான் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்கணும். தட்ஸ் இட். ஈஸியான என்ட்ரியா? என்ட்ரி இல்லை, கோல்டு டஃப்பாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. என்ட்ரி இருக்குது. நான் இப்போ ஹையர் டைம் ஃப்ரேமில் இருந்து லோவர் டைம் ஃப்ரேம் பார்க்குறேன். முடிஞ்சதை அங்கே செக் பண்ணுறேன். இல்லாத வீக் நானும் சொல்லியிருப்பேன், ஒன்றுமே இல்லை இந்த வாரத்தில் வேஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பேன். இப்போ இது என்னது? என்ட்ரி தானே. 7.7 hour ஒரு வாரத்துக்கு ஒரு பே அவுட் சைக்கிளுக்கே போதும். நீங்கள் என்ன அக்கௌண்ட் ஆனாலும் யூஸ் பண்ணுங்க. ஈவன் நான் சொல்றது 0.5 ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோடய சொல்கிறேன். வெறும் $50 10K அக்கௌண்ட்டில் கூட எடுத்து பாருங்க. உங்களுக்கு 7 டைம்ஸ்னா $350 அது போதும். 3.5% ஒரு பே அவுட் சைக்கிளுக்கு. ஸோ இந்த இடத்துல நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், ஹையர் டைம் ஃப்ரேம் பெண்டிங் இருக்கா? இருக்கு. தென் நான் மார்க் பண்ணக்கூடிய பீரியடே அது ஹெச்டிஎஃப் 4 hour 1 day 1 hour இருந்தாலும் 15 மினிட் 5 மினிட் 1 மினிட்டா எதுவா இருந்தாலும் பீரியடேன்னு மார்க் பண்ற இடத்துல அந்த பீரியடே பையா இருந்தா எஸ்எஸ்எல் பெண்டிங் இருக்கக்கூடாது. அது அன்ட் ஆயிருக்கணும், ஸ்வீப் ஆயிருக்கணும். நான் மார்க் பண்ற பீரியடே செல்லா இருந்தா பிஎஸ்எல் பெண்டிங் இருக்கக்கூடாது, ஈக்குவல் ஆகி பெண்டிங் இருக்கக்கூடாது, அது அன்ட் ஆயிருக்கணும். ஸோ டிஓஎல் பெண்டிங் இருக்கணும் என் டார்கெட்டுக்காக. அடுத்தது பிடிஆர் நான் மார்க் பண்ணும்போது அந்த பிடிஆர் ஸ்ட்ரென்த்தனா இருக்கிறதுக்காக அங்கே லிக்விடிட்டி ஹண்ட் ஆயிருக்கணும். நான் பேசிக்காக தான் சொல்லுவேன், லிக்விடிட்டி ஹண்ட், லிக்விடிட்டி பெண்டிங் பிளஸ் பிடிஆர் ஹெச்டிஎஃப்ல. நீங்க ஹெச்டிஎஃப் 4 hour ஆர் 1 hour எதனா ஒன்றுல மார்க் பண்ணுங்க. அதுல இருந்து 15 மினிட் ஆர் 5 மினிட் எதனா ஒன்றுல மார்க் பண்ணி என்ட்ரி எடுத்துருங்க. ஏதோ நேஸ்டாக் இருந்தால் அது திருப்பி 1 மினிட் போகும். பிளஸ் இதுல வந்து எஸ்எம்டின்றது உங்களுக்கு கம்பல்சரியா இல்லாம கூட இருக்கலாம். கோல்டுக்கு எனக்கு கம்பல்சரி கிடையாது. நான் எஸ்எம்டி வந்து நேஸ்டாக்ல தான் கம்பல்சரியா பார்ப்பேன். கோல்ட்ல கன்ஃபியூஸ் ஆன மட்டும் தான் பார்ப்பேன். இவ்வளவுதான். ஏஎம்டி பேட்டர்ன் பர்ஃபெக்டா இருக்கு. லிக்விடிட்டி ஹண்ட், லிக்விடிட்டி பெண்டிங், தென் ஹெச்டிஎஃப் பிடிஆர், எல்டிஎஃப் பிடிஆர், எக்ஸிகியூஷன் ஏஎம்டி இருந்தா பர்ஃபெக்ட், இல்லைனாலும் பரவாயில்ல. பர்ஃபெக்டா இருக்கு. உங்களுக்கு என்ட்ரி டேப் போனது 9 மணிக்கு போய் ஹிட்டா வருது 10:20 மேக்ரோஸ்ல போய் ஹிட் ஆயிருக்கும் அந்த 9:50 to 10:10. ஸோ பக்காவான என்ட்ரி இது. நம்மளுக்கு இந்த என்ட்ரி தான் மண்டே கிடைச்சது. நம்ம வெளியே வந்துடணும். தென் டியூஸ்டே இப்போதான் கேமே மாறுது.
பர்ஃபெக்டாக இங்கே போயிட்டு ஹிட்டான மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா டியூஸ்டே கண்டினியூஷன் கொடுக்கணும். நான் தானே எய்மாக இருப்பேன். ஆனால் அந்த கண்டினியூஷனுக்கு ஒர்த்தா 4 ஹவரில் எதனா இருக்கான்னு போய் செக் பண்ணணும். கண்டினியூஷனுக்கு ஒர்த்தா 4 ஹவரில் ஒன்றுமே இல்லை. நல்லா யோசிங்க. இங்கேருந்து 4 ஹவர் எஃபிஜி ஏதோ அப்படி இப்படின்னு இருந்தது. ஏதோ இங்கே டேப் ஆனது வந்து ஆர்டர் ஃப்ளோ வச்சு நம்ம எடுத்துக்கு மேலே போயிடுச்சு. திருப்பி இங்கே எதுவுமே எஃபிஜி இல்லைனா மார்க்கெட் இப்படி அங்கே வந்து நல்லா மேலே போகும். இல்லை 1 ஹவர்ல எடுக்கணும். கரெக்டாக 1 ஹவர் எடுக்கிறேன். ஓகே ப்ரோ சூப்பர். இங்கே 1 ஹவர் ஃபேர் அலிகாப்போ மார்க்கெட் தொட்டிருக்கு. இந்த 1 ஹவர் ஓவியில் ஃபேர் அலிகாப்போ மார்க்கெட் தொட்டிருக்கு. இந்த 1 ஹவரையும் தொட்டிருக்கு. ஸோ நான் இப்போ இங்கேருந்து எடுக்கலாமேன்னு கேட்கும்போது ஓகே ஃபைன், நீங்கள் ட்ரை பண்ணலாம், நான் இல்லைன்னே சொல்லல. இது பாருங்க, இங்கே வருமா? நம்மளுக்கு தேவை 1 மணின்னும் போது அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நம்ம 2 மணி தான் உள்ள வரும். சாரி, 2 மணி போது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ அது வேலிடே கிடையாது. இது இல்லாமல் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், 4 ஹவர் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் கம்பல்சரி கீழே வந்தாகணும். கீழே வந்து அந்த 4 ஹவரில் ஃபேர் அலி கேப் இருக்குல்ல, அதை வந்து டேப் ஆனாலும் நீங்கள் சொல்ல முடியும் இந்த 4 ஹவர் ஃபேர் அலி கேப். நான் ஏன் ஸ்டில் இதை புல்லிஷ் நம்புறேன்றதை நான் சொல்லிடுறேன். டே டைம் ஃப்ரேம் ஃபேர் அலி கேப்ல மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்கு, ப்ளஸ் எஸ்எம்பி இருக்கு சில்வரோட. அதுதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நல்லா நோட் பண்ணுங்க. இந்த கேண்டில் 9 AM பர்ஃபெக்டாக எடுத்துட்டு வந்து 4 ஹவர் ஃபேர் அலி கேப்ல முடியிருக்கானுங்களா? அப்போ இதெல்லாம் உங்களுக்கு டிபியாக இருக்கும், இது என்ட்ரியாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் வேறு என்ன வேணும் கை சொல்லுங்கள். ஃபுல்லாக நான் சொன்ன மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆரே மார்க் பண்ணுற இடத்துல லிக்விடிட்டி ஹண்ட் ஆயிடுச்சு. ஆப்போசிட்டில் பெண்டிங் இருக்குது. 15 மினிட்ல ஏஎம்டி ப்ளஸ் பிடிஆர்ஏ செட்டப் இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும்? இந்த ஓபி தான் நம்மளுடைய என்ட்ரி. என்எஸ்எல் இங்கே டிபி மட்டும் ரொம்ப அரைச்சி 15 போயிருக்கோம். நீங்கள் அதை முன்னாடி கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி அதெல்லாம் பாஸ்ட் ஆகுதுன்னு வச்சிருக்கணும். நான் ஒன்றும் இல்லை, சரிங்களா? பர்ஃபெக்ட் ஹிட் ஆயிடுச்சா? இது நம்ம டியூஸ்டே ட்ரேட்ஸ். டைம் வென்ஸ்டே போகிறோம், நம்ம பார்க்குறோம் டியூஸ்டே செம்ம செல்லாம் முடிஞ்சுட்டாம்பா. அதுவும் பார்க்கறதுக்கு இங்கே ஒரு ஸ்வீப் சிஆர்டி இருக்குது, இங்கே ஒரு ஸ்வீப் சிஆர்டி இருக்குது. பட் கீ லெவல் எங்கே இருக்கு? சிஆர்டி மட்டும் பத்தாது, கீ லெவல் இங்கே தான் கீ லெவல் இருக்கு. மார்க்கெட்டோட ஓவரால் ட்ரெண்டிங் என்னது? புல்லிஷ். இந்த ஒரே ஒரு கேண்டில் வச்சு முடிவு எடுக்கலாமா? கூடாது. அப்போ கிளாரிட்டிக்காக 4 ஹவர் 1 ஹவர் பார்க்கலாமே. வென்ஸ்டே உள்ள போகிறோம், 4 ஹவர் டைம் ஃப்ரேம் உள்ளார போகிறேன் நான். தென் அப்படியே உங்களுக்கு எக்ஸ்ஏஜி யூஎஸ்டி காமிக்கிறேன். எக்ஸ்ஏஜி யூஎஸ்டி வெனஸ்டே 21, இது டியூஸ்டே 21 அப்படின்ட்டு வெனஸ்டே 21 தான் இருக்குது. அந்த கேண்டில் பாருங்க, ப்ரீவியஸாக அந்த லோவெலாம் உடச்சிட்டான். ஃப்ரைடே 1 AM உடச்சிட்டான். இங்கே எனக்கு ஃப்ரைடே 1 AM இருந்து இந்த ஃப்ரைடே 1 AM 21 கனெக்ட் பண்ணுறேன், ஹையர் லோ. ஏன் ப்ரோ 21 கனெக்ட் பண்ணீங்க? நான் உள்ளே வரப்போகிறதே 1 AM கேண்டில் தான், லண்டன்னா கூட. அதில் 1 ஹவர் வச்சு 2 AM தான் வரப்போகிறேன். ஸோ என்னோட எய்ம் என்னன்னா, நானும் பார்த்தேன் இந்த எஃபிஜை பார்த்தேன் மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சிம்பிளாக யோசிங்க, இது பேர் என்னது? ஈக்குவல் லோ, தட்ஸ் அவர் டார்கெட். அந்த மாதிரி இங்கே லோ காமிங்க பார்ப்போம். இல்லையே, பளிச்சுன்னு எல்லாத்தையும் ஸ்வீப் வச்சுட்டு உட்காந்துங்கிறானே பிடிஆர்ஏவோட டே டைம் ஃப்ரேம் ஃபேர் அலிகா போட. அவ்வளோதான். ஸோ நான் கன்ஃபர்மேஷனுக்காக இது உடையட்டோன்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உடைச்சானா இங்கே 1 ஹவர் உள்ளார போங்க. லண்டன்ல எதுவும் என்ட்ரியில தான் ரொம்ப அப்படியே போட்டு கன்சல்டேஷன் பண்ணுறது. ஹோல்ட் பண்ணுற ஆளாக தான் இருக்கும், சரிங்களா? தென் இது உள்ளார வந்து பார்க்கும்போது 1 ஹவர் எஃபிஜியும் அந்த 4 ஹவர் ஐஎஃபிஜியும் பர்ஃபெக்டாக கம்பைன் ஆகுது. 2 o'clock நீங்கள் உள்ளே போகிறீங்க. சரி, இது ஒரு டிபி, இது ஒரு டிபி வந்துட்டு போட்டோம். அதுக்கு மேலே தான் இன்னொரு டிபி இருக்குது. இப்போ 15 மினிட் உள்ள போனால் மேக்ஸிமம் 5 மினிட் வாங்கணும். 1 ஹவரில் மார்க் பண்ணோம்ல. பாருங்க 2 o'clock மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே எஃபிஜி இருக்கு, ஆனால் நான் எடுக்க மாட்டேன். ஏன்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஈக்குவல் வரும்போது எனக்குமே நம்பிக்கை இருக்காது தான். இந்த ஸ்விங் பாயிண்ட் ஃபெயிலியர் ஆகலாம். ஹெச்டிஎஃப் எனக்கு ஃபெயிலியர் ஆகுதோ இல்லையோ, மேபி நான் இந்த எல்டிஎஃப் ஸ்விங் பாயிண்ட்ல ஃபெயிலியர் ஆகலாம். ஸோ அதனால நான் பார்க்குறேன். எனக்கு 5 மணி ஆயிடுச்சு, மார்க்கெட் முடிஞ்சிச்சு. திருப்பி ஒரு 4 ஹவர் உள்ளார வரேன். ஓகே, ஒரு மாதிரி கொஞ்சம் புல்லிஷாக முடிஞ்சிருக்கேன். அந்த அளவுக்கு நல்ல ஒரு புல்லிஷ்னு சொல்ல முடியாது. பட் கன்சிடரிங் த எஸ்எஸ்எல் கண்டினியூஸாக ஸ்வீப் ஆகுது. ஸோ கன்சிடரிங் த லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகிட்டே இருக்கு, எனக்கு பெண்டிங்கே வைக்கல. ஓகே, அகைன்
இந்த பாருங்க ஒரு சின்ன ஃபேர்வெலி கேப் 9 AM, இது 8 AM PO3, 9 AM PO3, 10 AM PO3 தான் நம்ம என்கியூல பார்ப்போம்ல. இங்க வந்து நம்ம 8 AM வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 8 AM PO3 நியூயார்க் டைம், எவ்ரி திங் இஸ் பேஸ்ட் ஆன் த நியூயார்க் டைம். தென் நான் இங்க 15 காமிக்கிறேன், 5 காமிக்கிறேன். எதில் என்ட்ரி நீங்களே பாருங்க. இந்த ஆர்டர் ஃப்ளோ பாருங்க. 15 மினிட்ஸ் ஃபேர்வெலி கேப்பா மார்க்கெட் தொட்டுருக்கு. திருப்பி அங்கேருந்து மேலே வரும்போது இங்கே ஒரு 15 மினிட்ஸ் ஃபேர்வெலி கேப் தொட்டுருக்கு. திருப்பி அங்கேருந்து இந்த பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே வரும்போது இது 15 மினிட் ஓபி ஆர் பிரேக்கர் மார்க்கெட் அகைன் தொட்டிருக்கு. ஸோ இதை நம்ம மார்க் பண்ணுவோமா? 8 மணி உள்ள வரும்போது அதை வந்து ஒரு 5 மினிட் போகிறேன். ஃபைவ் மினிட்ல போனால் உங்களுக்கு பிஃபோராகவே என்ட்ரி கிடையாது. இதை அப்படி நீங்கள் எடுத்துட்டு வர வேண்டியது தானே. இது மாதிரி நான் யோசனை இங்கே XAG USD எடுத்துக்கோங்க. அதுலேயே 1 ஹவர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 9 AM, இது 8 AM இதோ இங்கே இருக்குது. இங்கே 8 AM வந்து 7 AM உடைக்கல. இதில் உங்களுக்கு 7 AM வச்சா தானே உங்களுக்கு FPGA மார்க்கெட் இருக்குன்னு அர்த்தம். இதில் பாருங்க, இதான் 7 AM கேண்டில். 7 AM கேண்டில் லோவர் தாண்டுனா தான் 8 AM கேண்டில் உங்களுக்கு FPGA ரியாக்ட் ஆச்சுன்னு அர்த்தம். பட் இங்கே அப்படி நடக்கல. ஸோ அப்போ அதுவே உங்களுக்கு ஒரு SMT தான். 7லேருந்து 8 ஒரு SMT. தென் அதோட ஒரு 5 மினிட் உள்ளார போகிறேன். பாருங்க, இதுனா ஃபேர்வெலி கேப் 8.5க்கு அது கிரியேட் ஆயிருக்கு. 8.10 கீழே வரணும் மார்க்கெட். இங்கே கிரியேட் ஆன ஃபேர்வெலி கேப் 8.5, 8.10 கீழே 8.50 வந்து டேப் ஆயிருக்கு. ஸோ இதுவும் SMT தான். இவ்வளோ கிரைடீரியா இருக்குது ப்ரோ. நான் அதை விட்டுட்டேன் பீரியட் SMT. அப்போ இதுன்னு இது ஓபி போடுங்க. CASD எவ்வளோ நேரம் மார்க்கெட் அங்கே நிற்போம்? 8, 15, 20, 25, நியர்லி ஒரு 30 4 மணி நேரமா நின்றுங்குது உங்க என்ட்ரிக்காக. தாராளமா நீ என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஸோ இது லாங் பொசிஷனா? நீங்க என்ட்ரி வைக்கிறீங்களா? ரிசல்ட் டைட்டு தான், தாராளமா டைட் ஆகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பர்ஃபெக்டான என்ட்ரி அது. ஹையர் டைம் ஃப்ரேம் அங்க இருந்து அடிக்கிறாங்க. அவன் அன்னைக்கு போன புல்லிஷ் மூவுக்கு நீங்க லூஸ் எஸ்எல் வச்சிருந்தாலும் உங்களுக்கு 15 ஹவர் இருக்குது. ஓகேவா? 14 வருது போல. இவ்வளோ பெரிய செட்டப் என்ன மாதிரி தெரியுமா? நீங்க ஃபண்டட் அக்கௌண்ட்ல இருந்தாலும் சரி, இது வேற லெவல் ப்ராஃபிட் உங்களுக்கு. ஒரு $100 கன்வெர்டட் இன்டு $1,700 to $1,500. நீங்க அப்படியே போட்டுக்கோங்க. நீங்க $250 எடுத்திருந்தீங்கன்னா அது எங்கேயோ போயிடும். ஓகே, $4,000 நியர்லி ப்ராஃபிட்டபுளாக இருந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரேட்ஸ்லாம் எப்போ தான் கிடைக்கும். இது A+ செட்டப்னு எது நான் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, வீக்லி டைம் ஃப்ரேம் SMT, டெய்லி டைம் ஃப்ரேம் SMT, டெய்லி டைம் ஃப்ரேம் IRL, தென் 1 hour டைம் ஃப்ரேம் ஃபேர்வெலி கேப், அதில் வந்து 5 minute FVG, 9 AM 8 AM PO3, TP வேற பெண்டிங் ஈக்குவலைஸா. இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்கும்போது திஸ் இஸ் பாசிபிள் ஆர் நாட் சொல்லுங்க. நான் 1 மினிட்லாம் போல, இவ்வளோதான். இதுக்கும் மேலே வந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதை மார்க் பண்ணி வச்சுட்டு பார்சல் போட்டோம்னா அதுவும் போகுது தான். ஒன்ஸ் அந்த மொமெண்டம் கிடைச்சா கோல்டு இப்படி தான் பண்ணும், அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, தென் டெய்லி டைம் ஃப்ரேம் இதை எடுத்துருவோம். மார்க்கெட் நியர்லி டு த டிபி போயிட்டானா? ஓகே, ஃபைன். இப்போ நம்ம டெஸ்ட் எடுத்துப்போம். எனிதிங் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், தென் மார்க்கெட் கண்டினியூஷன் வரும்போது தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. பேசிக்காக அந்த 4 hour மார்க் பண்ணும், மார்க்கெட் நீங்கள் எந்த ரியாக்ட் பண்ணலாம். அது வந்து நம்ம ஜஸ்ட் மார்க் பண்ணி வச்சுக்கணும். எனக்குமே தெரியாது, இங்கே தான் வரணும் வெயிட் பண்ணுவேன். ஆனால் அவன் இங்கேருந்து ரியாக்ட் பண்ணியே MSS அது இதுன்னு வைக்க ஆரம்பிப்பான். அப்பவே புரிஞ்சுக்கணும். CRT இது 5 AM 159 மாடலில் 1 வந்து 5 ஸ்பீட் பண்ணியிருக்கான். ப்ரீவியஸாக பார்த்தா 4 hour கீழே ஒன்றும் இருக்குது. அப்போ நீங்கள் எப்போ என்ட்ரி எடுப்பீங்க? 9ல் என்ட்ரி எடுப்பீங்க. ஏன்னா அதானே கில் ஜோன் உங்களுக்கு. இப்போ இங்கே 5ல தொடும்போது என்ட்ரி எடுத்தால் கூட உங்களுக்கு கில் ஜோன் வராது. ஸோ கில் ஜோனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. என்ன மாதிரி AMD அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், அவ்வளோதான். இல்லை எங்கே போனால் என்ட்ரி போடுவேன். சிம்பிள். ஒன்று IFEGயாக நான் வச்சுன்னு இருந்திருப்பேன். ஏன் ப்ரோன்னு கேட்டால், நான் இப்போ என்ட்ரி எடுக்கிறேன். என் கண்ணுக்கு ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆன ஃபேர்வெலி கேப் இதுதான். இந்த ஃபேர்வெலி கேப்பை மார்க்கெட் உடச்சிட்டான். உடச்சி பையா மாற்றின பிறகு நான் இந்த ஓப்பன்ல என்ட்ரி அடிச்சிருவேன்.
இந்த 15 மினிட் கேண்டில் எனக்கு 15 நிமிஷம் டைம் எடுத்து முடிஞ்சாதான் இங்க வந்து எனக்கு ஃபெராலி கிரியேட் ஆகுதுன்னு அடுத்த கேண்டில்ல நான் என்ட்ரி எடுக்க முடியும். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு எது பாசிபிலிட்டி, நான் அப்பதானே போக முடியும். என்ட்ரி தென் ஏறக்குறைய ரெண்டுமே ஒரே என்ட்ரி பாயிண்ட் ஒரே எஸ்எல் தான். ஃபர்ஸ்ட் டிபி இது ஓகே, ஒரு 2 ஆர் ஃபர்ஸ்ட் டிபி எஸ்எல் கொஞ்சம் பெருசு. ஓகே 23 பாயிண்ட் கொஞ்சம் பெருசு. மேபி மிஞ்சி போனால் என்ன பண்ணிப்பாங்க இப்படி வச்சிருப்பாங்க. பட் நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன், ரொம்பலாம் அந்த மாதிரி சுருக்க மாட்டேன். இன்னைக்கு இந்த எஸ்எல்ஏ ஓகே. அதிகபட்சம் இதை வந்து நம்ம டிபியா வச்சிருப்போம். மார்க்கெட் எப்பவும் போல கிட்ட போயிட்டு போக முடிச்சு கிளியரா இருக்கு. நீங்க 2 ஹவர்ல க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் நைஸ் ப்ராஃபிட்ஸ். ஏன்னா பிஃபோர் த டே தான் நல்லா ப்ராஃபிட் மேக் பண்ணீங்க. ஸோ இது டேஸ்டேவா டெய்லி வருது என்ட்ரி இந்த வாரத்தில். நல்ல ஹை ப்ராபபிலிட்டி வீக் தான் இது. இதில் போய் ஒன்றுமே இல்லைன்றாங்க. தென் சி ஆனால் அங்கே ஐஆர்எல் தொட்டிருக்கா இல்லையா? ஓகே, இங்கேயும் ஐஆர்எல் இல்லை. இங்கே ஃபைன். 4 ஹவர் டைம் ஃப்ரேம் ஓப்பன் ஆகும் போதே ஒரு 4 ஹவர் ஃபெராலி கேப். பட் மார்க்கெட் அங்கே தொடலை. அப்போ எக்ஸ்ஏஜியில் தொட்டிருக்கானான்னு பார்ப்போம். என்ன டைம் இது? என்ன ஃபெராலி கேப்? 20 ஆகஸ்ட். அது ஒரு 9 AM. 20 ஆகஸ்ட் 9 AM. ஆமாம், இங்கேயும் தொடலை. சரி, வேலைக்கு ஆகல. அப்போ ரெண்டு பேருமே தொடலை. அப்போ பீரியட் எஸ்எம்டிஎம் இல்லை. இதுதான் லண்டன் கேண்டில். 1 ஹவர்ல என்ன ஃபில் ஆயிருக்காங்களான்னு பார்ப்போம். ஆமாம் கைஸ், 1 ஹவர்ல ஃபில் ஆயிருக்காங்க. இப்போதான் நான் உங்களுக்கு நாஸ்டாக் வீடியோட சொல்லியிருப்பேன், அதை பார்க்க நேரம் பார்த்துட்டு வாங்க. 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல ஃபில் ஆகாத மாதிரி இருக்கும். ஆனால் அந்த 4 ஹவருக்குள்ளார 1 ஹவர் இருக்கும். அந்த 1 ஹவர்ல ஃபில் ஆகிட்டு இருந்தால் 4 ஹவர்ல திருப்பி ஃபில் ஆகணும்னு அவசியம் இல்லைன்னு. ஸோ ஃபில்டா பக்கா ஃபில் பண்ணிட்டானுங்களா? இப்போ நம்ம இந்த 1 மணிக்குள்ளார போகணும். இந்த 1 மணிக்கு எந்த பீரியட் நம்ம எடுக்கிறது தெரில, எதுவுமே பீரியடவே இல்லை. அப்போ அந்த ஸ்பீப்பை கன்சிடர் பண்ணுங்க. இந்த 1 மணிக்கு என்ன ஆகுது? டிடிஓவை ஸ்வீப் பண்ணுது. இங்கேயும் டிடிஓ தான் ஸ்வீப் பண்ணுது. ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது. 2 o'clock நம்ம உள்ளே போகிறோம். ஏன்னா என்ட்ரி ஹையர் டைம் ஃப்ரேம் கன்சிடரேஷனே இல்லாமல் வெறும் லோவர் டைம் ஃப்ரேம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். See the order flow 15 minute Farali gap, 15 minute OB, 15 minute breaker. இப்படிதான் நீங்க பார்க்கணும். ஆக்சுவலாக அந்த ஃபெராலி கேப் நான் மார்க் பண்ணி தான் வச்சிருப்பேன். பட் அங்கேருந்து ரியாக்ட் ஆகாம உடச்சிட்டு மேலே போய் திருப்பி ஒரு ஃபெராலி கேப் வைக்கிறான்ல, அங்கே தான் நம்ம என்ட்ரி. ரிஸ்கி தான் கழிச்சுது. ரிஸ்கி என்ட்ரி தான், நான் இல்லைன்னே சொல்ல. ஜஸ்ட் பை த எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த மாதிரி பார்த்துதான் நான் சொல்றேன் நல்லா எடுக்கலாம்னு சொல்லிட்டு. 2.8 ஆர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1 ஹவர் ஃபெராலி கேப் அது வந்து ரியாக்ட் ஆன 15 மினிட் ஃபெராலி கேப்ல இருந்து மார்க்கெட் கிளம்புது. திருப்பி அங்கே வந்து ரியாக்ட் ஆன ஃபெராலி கேப் பிளஸ் ஓபிலேருந்து மார்க்கெட்டு 1:30 மணிக்கு ரீச் ஆகிட்டு கிளம்பலாம். ஸ்வீப் 1 ஹவர்ல வேற. அங்கேருந்து கிளம்பும் போது தாராளமாக இந்த 15 மினிட் ஃபெராலி கேப்ல மட்டும் மார்க்கெட் எனக்கு 2 o'clock வந்து தொட்டு இருந்ததுன்னா நான் என்ட்ரி எடுத்துட்டு இருப்பேன். இந்த 2 o'clock ஆனால் தொடலை. அவன் இங்க இருக்கக்கூடிய பிரேக்கருக்கே வந்து தொட்டுட்டு அப்படியே திருப்பி மேலே போய் இன்னொரு ஃபெராலி கேப் வைக்கிறான். ஸோ அங்கேருந்து மார்க்கெட் திட்டத்தட்ட 1 ஹவர் அப்படியே இருக்கு. 3, 15, 30, 45, 4 o'clock அப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் கிளம்புறானே. உங்களுக்கு கரெக்டாக ஹிட் ஆகும்போது 5 kills ஒன்று முடியுது. 5:30 வரையும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் லண்டன்ல. லண்டன் செஷன்ல நியூயார்க் டைம் சொல்றேன் நான், சரிங்களா? தட்ஸ் இட். எவ்வளோ என்ட்ரிஸ் உங்களுக்கு மார்க்கெட் திருப்பி கொடுத்துட்டே இருக்குமா? யோசிச்சு பாருங்க. எக்கச்சக்க என்ட்ரிஸ் மண்டேல இருந்து தினசரி என்ட்ரி தான் உங்களுக்கு. நீங்க அந்த டேஸ்டே பெரிய மூவ் கவர் பண்ணாம இருந்து மிச்சத்தை பிடிச்சிருந்தா கூட நல்லா ப்ராஃபிட்டபிளா தான் இருப்பீங்க இந்த வீக். ஓகே, ஸோ ஒரு ஃபாரெக்ஸ் ப்ராஃபிட்ஸ் சிஎஃப்டி ப்ராஃபிட்ஸ்ல நீங்க ஒரு 10K அக்கௌண்ட்ல $50 ரிஸ்க் எடுத்து கூட நீங்க வீக்லி 2 hour மேக் பண்ணுங்க. வெறும் $200, 2%. பெஸ்ட் அது. ஒரு பியோர் டு 4% அன்லாக் ஆகுதுன்றது சும்மா கிடையாது. நீங்க 100K யோசிச்சு பாருங்க, 50K யோசிச்சு பாருங்க. இட்ஸ் குட் அமௌண்ட். மோர் தென் அவர் சேலரிஸ். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சேலரியோட மோர் தென் அது. ஸோ கம்மியாகவே எய்ம் வைங்க. உங்களுக்கு என்ட்ரி நிறைய வரும், நான் இல்லைன்னு சொல்ல. பிடிங்க, தாராளமாக பிடிங்க. நீங்கள் 10-15% கூட பண்ணுங்க. பட் உங்களுடைய மந்த்லி சேலரி, மந்த்லி கமிட்மெண்ட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி ஒரு 4% ஒரு அக்கௌண்ட்ல மேக் பண்ணிடுங்க. அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. சிங்கிள் அக்கௌண்ட் வச்சுக்கணும் அப்படி பண்ண முடியாது. பொறுமையாக ஒரு அக்கௌண்ட் வரைக்கும் பில்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு மேலே மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறோம், இப்படி பண்ணுங்கன்ற. ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ண போறீங்களா? 5 அக்கௌண்ட் எடுக்க போறேன், 5 அக்கௌண்ட் அடிக்க போறேன் ப்ரோ, காலையில் ப்ராப்ளம் ட்ரேட் பண்ண போறீங்களா? சிஎஃப்டி ஃபண்டிங் பிப்ஸ் 5 years அந்த மாதிரி எதனா ஒரு கம்பெனியில் ஒரு 100K 50K ஒன்னு இல்லை 2 வச்சிருங்க. மினிமம் 2 வச்சிருந்தா நல்லது. இல்லை 1 வச்சிருக்கோங்க. அந்த ஒன்றுதை வந்து நீங்க போட்டு அடின்னு அடிக்கக்கூடாது. 2 to 3% பேவுட் அன்லாக் ஆயிடுச்சா அடுத்த 14 நாளைக்கு அந்த அக்கௌண்ட் பண்ணணும். பேவுட் வரும்போது எடுத்துட்டு திருப்பி ட்ரேட் பண்ணணும்.
ப்ரோ என்கிட்ட ஃபியூச்சர்ஸ்ல நல்லா நான் ட்ரேட் பண்றேன். சிஎஃப்டில என்கிட்ட 2 அக்கௌண்ட் இருக்கு. ஒரு அக்கௌண்ட் நல்லா போட்டு பண்ணாங்க சிஎஃப்டில. ஒரு அக்கௌண்ட் அது மாதிரி தனியா சேலரி மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். ஃபியூச்சர்ஸ்லயும் நல்லா போட்டு பண்ணாங்க. ஃபுல் போட் பண்ணாங்க. ஐ மீன் நான் எப்படி சொல்றேன்னா நல்ல ஒரு ரிஸ்க் எடுத்து எனக்கு இந்த ட்ரேட்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதனால நான் இப்ப தைரியமா எடுக்கிறேன். ஏன்னா என்னோட பேக்கப் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் கமிட்மெண்ட்ஸ் கரெக்டா இருக்கு அப்படின்ட்டு நீங்க ட்ரேட் பண்ண முடியும் ஃப்ரீயா. ஓகே, ட்ரேடிங் அதுதான். ஃபியூ ஹவர்ஸ் நீங்க குவாலிட்டியா ட்ரேட் பண்றதுக்காக லாங் ஹவர்ஸ் நீங்க ரொம்ப பொறுமையா இருக்கணும். உங்களை வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வச்சுக்கணும். அதான் ட்ரேடிங். நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம இப்போ நாஸ்டாக்ல ட்ரேட் பண்ண போறோம். இந்தியன் டைம் 7 to 8 தான். ஒரு 6:30 மணி வீட்டில் உட்காந்தா மட்டும் போதும். ஒரு ஹாஃப் அன் முன்னாடி உட்காந்தா போதும். 2 மணி நேரம் தான் டைம். அதுக்கு நம்ம மார்னிங்ல இருந்து 9 வரைக்கும் 4 வரைக்கும் நல்லா ஃப்ரெண்ட்ஸோட நல்லா அப்படின்னு சுத்தின்னு எல்லாம் வந்துடலாம். ஆனால் முடியாது. அப்படிலாம் முடியாது ட்ரேடிங்ல. ஓகே, ட்ரேடிங் ஆல்சோ நீட்ஸ் ஃபோக்கஸ், கன்சிஸ்டன்ட் பேக் டெஸ்டிங், ரிவியூவிங் யுவர் ட்ரேட்ஸ் எவ்ரி டே அண்ட் மொத்த டைம்ல உங்களுடைய ஹேபிட்ஸ் எப்படி இருக்கு அதை அஃபெக்ட் பண்ணும் உங்களோட ட்ரேடிங் ஹவர்ஸை. குவாலிட்டியா இருக்கணும். எல்லா நேரமும் நம்ம ஊர் சுத்திட்டு இருக்க முடியாது. ஓகே, நான் தப்பு சொல்லலை. உங்க ஃப்ரீடம் அதுல இருந்து தான், அந்த ஃப்ரீடம் வரணும்னு சொல்லிட்டு அதுல இருந்து நீங்க சம்பாதிக்கிறீங்க. பட் ஒரு ட்ரேடரா நீங்க பில்ட் ஆகணும்னாலே இந்த குவாலிட்டியான ரொட்டீனை ஃபாலோ பண்ணினாலும் பில்டே ஆகிருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. உங்களுடைய எக்ஸ்டர்னல் அப்பார்ட் ஃப்ரம் ட்ரேடிங் லைஃப் ஸ்டைல் ட்ரேடிங்கை நிச்சயமா அஃபெக்ட் பண்ணும். அது நல்ல விதமா பண்ணுமா கெட்ட விதமா பண்ணுமான்றது உங்களோட ரொட்டீன் பொறுத்து தான் இருக்கு. தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்க. நான் காமிச்ச ஒரு ட்ரேட்ஸும் எல்லா ரீகேப் வீடியோலும் ஹெச்டிஎஃப்ல இருந்து தான் எல்டிஎஃப் வரேன். கில் ஜோன்ல மட்டும் தான் ட்ரேட் பண்றேன். ஐசிடி மட்டும் தான் யூஸ் பண்றேன். நோட் இட், ஜர்னல் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தால் எனக்கு இன்ஸ்டா டிஎம் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ.